ஜெயகாந்தன் சிறுகதைகள். அக்ரஹாரத்து பூனை. எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர். எங்கள் அக்ரஹார தெரு ரொம்ப அழகானது. எங்கள் அக்ரஹாரத்து மனிதர்களும் ரொம்ப அழகானவர்கள். அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒன்று நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாகத்தான் இருக்க வேண்டும். 35 வருஷங்களுக்கு முன்னால் அங்கே அந்த தெருவில் கர்ப்ப கிரகம் மாதிரி இருளடைந்த அறையில் பிறந்து அந்த தெரு புழுதியிலே விளையாடி அந்த மனிதர்களின் அன்புக்கும் ஆத்திரத்திற்கும் ஆளாகி வளர்ந்து இப்போது பிரிந்து 25 வருஷங்கள் ஆன பிறகும் அந்த நினைவுகள், அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் யாவும் நினைப்பதற்கே சுகமாக இருக்கிறதென்றால் அவை யாவும் அழகான அனுபவங்களும் நினைவுகளும் தானே. நான் பார்த்த ஊரும் அவை என்றுமே புதிதாக இருந்திருக்க முடியாது என்று உறுதியான எண்ணத்தை அளிக்கிற அளவுக்கு பழசாகி போன அந்த அக்ரஹாரத்து வீடுகளும் இவர்கள் என்றைக்கும் புதுமையுற மாட்டார்கள் என்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அங்கு வாழ்ந்த மனிதர்களும் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. எனினும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வதிலே ஒரு அழகு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. நான் இப்பொழுது ரொம்பவும் வளர்ந்து விட்டேன். ரொம்பவும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு விட்டேன். என்னிடம் இருந்த குறும்புத்தனங்கள் எவ்வளவோ நீங்கிவிட்டன. ஆனாலும் கற்பனையாக இத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த ஊரின் தெருவுக்குள் பிரவேசிக்கும் போது கற்பனையால் தூரத்தை மட்டும்தான் கடக்க முடியுமா? காலத்தையும் கடந்து நான் ஒரு 10 வயது சிறுவனாகவே நுழைகிறேன். அந்த குளத்தங்கரை ஓரமாக நான் வரும்போது எனது பிரசன்னத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கும் போது குளக்கரை படியிலே நான் சற்று உட்கார்ந்து கொள்கிறேன். அங்கு சுகமாக காற்று வரும். குளத்திலே தண்ணீருக்கு மேல் ஓர் அடி உயரத்துக்கு மீன்கள் துள்ளி குதிக்கும். கூழாங்கற்களை பொறுக்கி குளத்துக்குள் எரிந்தவாறு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாமே. எங்கெங்கே பறந்து என்ன வாரி கட்டி கொண்டோம். வெங்கிட்டு, உத்தண்டம், சுந்தரம், தண்டபாணி எல்லாரும் பெண்கள் படித்துறைக்கும் ஆண்கள் படித்துறைக்கும் இடையே உள்ள கட்டை சுவரின் மீது வரிசையாக வந்து நின்று ஒவ்வொருவராக தொபுக் தொபுக் என்று குதித்த பின்னர் ஈரம் சொட்ட சொட்ட ஒரு ரிப்பன் கோவணத்தை இழுத்து சொருகிக் கொண்டு மறுபடியும் சுவற்றின் மீது ஏறி வந்து வரிசை அமைக்கின்றனர். நான் எப்போதுமே தனி. என்னை அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். நான் துஷ்டனாம். நான் அந்த சிறுவர்களுடன் சேராமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பெரியவர்கள் என்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள். நான் விஷமம் செய்யாமல் தேமே என்றிருக்கிறேனாம். நான் அடக்கமான பதவிசான பையனாம். சி பாவம்டா, அவனையும் சேர்த்துண்டு விளையாடுங்களேன். போனா போறது, நீ வாடா அம்பி. அவா உன்னை சேர்த்துண்டு விளையாடலன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டே. நீ வாடா, நான் உனக்கு பட்சணம் தரேன். காப்பி பொடி அரைக்கலாம் வரியா என்றெல்லாம் என் மீது அன்பை சொருகின்ற பெரியவர்களின் அரவணைப்பு எனக்கு மனசுக்கு இதமாக வெது வெது என்றிருக்கும். நான் அவர்களுக்கு காப்பி பொடி அரைத்து கொடுத்ததிலிருந்து சில நேரங்களில் கால் அமுக்கி விடுவது வரை எல்லா காரியங்களும் செய்வேன். என் அம்மா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன். போ போ என்று ஓடுவேன். எனக்கு 10 வயசாகிறதுக்குள்ளேயே என் அம்மாவுக்கு 5 குழந்தைகள். தாயின் அன்போ அரவணைப்போ எனக்கு நினைவு கூட இல்லை. என் அம்மா என்னை கூப்பிடுகிற பேரே ஏ கடங்காராதான். ஊருக்கு, தெருவுக்கு, மற்றவர்களுக்கு பதவிசாக தேமே என்று தோற்றமளிக்கிற நான் வீட்டில் அவ்வளவு விஷமங்கள் செய்வேன். என்ன விஷமம்? ஏதாவது ஒரு குழந்தை ஓடி வரும்போது தேமே என்று உட்கார்ந்திருக்கும் நான் தேமே என்று குறுக்கே காலை நீட்டுவேன். கீழே விழுந்து ஓவென்று அழும் குழந்தைக்கு சில சமயங்களில் மோவாயில் இருந்தோ பல்லில் இருந்தோ ரத்தம் ஒழுகும். நான் தேமேன் என்று உட்கார்ந்திருப்பேன். அந்த சனிகள் பேச தெரியாவிட்டாலும் அழுது கொண்டே கையை நீட்டி ஜாடை காட்டி தான் விழுந்ததுக்கு நான் தான் காரணம் என்று எப்படியோ சொல்லி காட்டி கொடுத்து விடுங்கள். கடன்காரா, செய்யறதையும் செய்துட்டு பூனை மாதிரி உட்கார்ந்திருக்கியா என்று அம்மா வந்து முதுகில் அரைவாள். அரைந்து விட்டு கையெல்லாம் எரியறது, எரும மாடே என்று நொந்து கொண்டு விரட்டுவாள். ஏண்டி அவனை அடிக்கிறே? பாவம், அவன் தேமேன்னு தானே இருக்கான் என்று யாராவது அடுத்த வீட்டு எதிர் வீட்டு மாமி வந்து அவள் வந்த பிறகு அழ ஆரம்பித்த என்னை சமாதானப்படுத்தி அழித்து கொண்டு போவார்கள். பட்சணம் கிடைத்த பிறகு நான் சமாதானம் அடைவேன். ஆனாலும்
அங்கேயும் தேமேன் என்று இருந்து கொண்டே ஏதாவது செய்து விடுவேன். எப்படியோ பழியிலிருந்து மட்டும் தப்பித்துக் கொள்வேன். காப்பி பொடி அரைக்கிற மெஷினிலே மண்ணை கொட்டி அரைக்கிறது. மாமி, இங்க வந்து பாருங்கோ, யாரோ மெஷின்ல மண்ணை போட்டு அரைச்சிருக்கான்னு கத்துவேன். வேற யாரு? எங்காத்து கடன்காரனாத்தான் இருக்கும் என்று அவர்கள் வீட்டு கடன்காரனை தேடி பிடித்து 4 அறை வாங்கி வைத்து பார்த்தால்தான் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. என் அம்மா மட்டும் என் மேல் அனுதாபம் காட்டுகிற மாமிகளை எச்சரித்து கொண்டே இருப்பாள். அவனை நம்பாதீங்கோ, பார்த்தா மொசு மொசுன்னு பூனை மாதிரி இருந்துண்டு உடம்பே விஷம், என்னமோ சொல்லுவாளே, பூனை செய்யறதெல்லாம் விஷமம், அடிச்சா பாவம்னு, அந்த மாதிரி. அதை கேட்டு, ஏண்டா அப்படியா என்று அந்த மாமி என்னை பார்ப்பாள். நான் தேமேன் என்று அவளை பார்ப்பேன். சீ போடி, என்னத்துக்கு குழந்தைய இப்படி கரிச்சு கொட்டுற, நீ வாடா என்கிற அந்த அணைப்பும் அன்பும் எவ்வளவு இதமாக சுகமாக இருக்கும். ஆனால் அந்த அனுதாபம் காட்டுகிற அவர்களுக்கு கூட நான் உண்மையாக வெள்ளையாக இல்லை என்பது எனக்கல்லவா தெரியும். சரி, நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அந்த அக்ரஹாரத்து பூனையை பத்தி சொல்ல வந்து அக்ரஹாரத்து மனுஷாலை பத்தியும் என்ன பத்தியும்னா சொல்லிட்டு இருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்ன 10 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்த ஒரு கிராமத்தையும் ஒரு அக்ரஹாரத்தையும் அதிலே வாழ்ந்த மனுஷாலையும் பத்தி இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். எனக்கு அழுக்காது சலிக்காது. பார்க்க போனா நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கிற எல்லாமே ஒரு ஊரை ஒரு தெருவை சார்ந்தவாளை பத்திதான். மீனா, ருக்கு, பட்டு, லலிதா, கௌரி பாட்டி, ஆனந்த் சர்மா, வைத்தா, ராகவையர், கணபதி ஐயர், சங்கர சர்மா, இவர்கள் எல்லோருக்குமே ஒருத்தரை ஒருத்தருக்கு தெரியும். இவா அப்ப இருந்தது, இப்ப எப்படி இருப்பான்னு நான் இப்ப கற்பனை பண்றது. இவர்களிலே சில பேர் எக்கச்சக்கமா பட்டணத்தின் மெர்க்குரி லைட் வெளிச்சத்திலே என்னிடம் வந்து சிக்கிக் கொண்டது. காலத்தினுடைய அடிகளினாலே இவர்கள் வளைஞ்சு போனது, உடைஞ்சு போனது, அடிபடாமல் ஒதுங்கி ஓடி போனது, அடிபட்டும் ஒண்ணுமில்லை என்று உடம்பை தேய்ச்சி விட்டுண்டது, எங்கேயோ பட்ட அடிக்கு எங்கேயோ போய் முட்டின்றது, சமயத்தில என்னண்டையே வந்து முட்டிக்கொண்டு குட்டு வாங்கி கொண்டது. இத பத்தி எல்லாம் எழுதுறதுல எனக்கு சலிப்பே கிடையாது, அலுப்பே கிடையாது. எனக்கு அவ மேல அப்படி ஒரு பிரேமை. அவ சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப ஒஸ்தி. ஆனால் அவர்கள சிலருக்கு இதுவே அழுத்து போச்சு போல இருக்கு. பயமா இருக்கு போல இருக்கு. என்னமோ சங்கடப்பட்டுக்கிறா. என்ன சார், அக்ரஹாரத்து மனுஷாலை பத்தியே எழுதுண்டுன்னு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சது தானே எழுதுவேன். சரி, இந்த தடவை ஒரு மாற்றத்திற்கு அந்த அக்ரஹாரத்து மனுஷாலை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூனையை பற்றி எழுத போறேன். பூனைகளுக்கு நிச்சயமாய் அலுப்போ சலிப்போ பயமோ சங்கடமோ வராது. பூனைகள் கதை படிக்கிறதோ கதை திருடுறதோ இல்லை. பூனைகளை பார்த்தா நம் கண்ணுக்கு தான் ஆஷாட பூதி மாதிரி இருக்குமே தவிர அதுகளுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் நிச்சயம் கிடையாது. எனக்கு பூனைகளை கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்லை. ஒரு அவர்ஷன். சாதாரணமா எனக்கு எந்த செல்ல பிராணிகளையும் பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். சிங்கம், புலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் பார்த்ததில்லை அல்லவா, அதனால பிடிக்கும். பார்த்து பழகிட்டா எதுவுமே பிடிக்காமல் போறது மனுஷ இயல்புதானே. அதுவும் பூனை, நாய், பெருச்சாளி இதையெல்லாம் யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பெருச்சாளி பிடிக்காது. அப்போவெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கே கொலை பண்றதுதான். தேமேன்னு உட்கார்ந்துட்டு ஒரு கட்டெரும்பை பிடிச்சு 2 காலை கிள்ளிட்டு அது ஆடுற நடனத்தை ரசிக்கிறது. ஒரு குச்சியால அதன் நடு முதுகிலே அழுத்தி குத்தி அது 2 ஆக்கி அந்த 2 துண்டும் எப்படி துடிக்கிறதுன்னு ஆராயிருது. பல்லியை அடிச்சு வால் துடிக்கிறதை பார்க்கிறது. தும்பியை பிடிச்சு வாலில நூல் கட்டி சங்கீதம் பாட வைக்கிறது. மரவெட்டை, வளையல் பூச்சி, ஓனான் இதுக்கெல்லாம் அந்த காலத்திலே நான் ஒரு யமகிங்கரன். எங்க தெருவிலே நுழையிற எந்த நாயும் என்னை பார்த்துட்டா அதுக்கப்புறம் தைரியமா முன்னேறி வராது. அப்படியே வாபஸ் தான். ஜெயா மாமி வீட்டு திண்ணையில் நான் பாட்டுக்கு தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு குவியல் கருங்கல் நானே செலக்ட் பண்ணி பொறுக்கி சேர்த்து வச்சது. அதோ தூரத்துல ஒரு நாய் வருது. இதுக்கு முன்னையே ஒரு தடவை அத 3 காலில ஓட வச்சிருக்கேன். உடனே நான் தூணில மறைறேன். அடிக்கிறவனுக்கே இவ்வளவு உஷார் உணர்ச்சி இருந்தா அடிபடுகிற அதுக்கு இருக்காதா?
2 காதையும் குத்திட்டு நிமிர்த்திண்டு சட்டுன்னு என்னை பார்த்துடுத்து. டேய் அடிப்பியா, நான் பாட்டுக்கு போயிடுறேன்டா என்பது போல் ஒரு பார்வை. நான் உடனே அதை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிண்டுடுறேன். அதுக்கு கொஞ்சம் தைரியம். அந்த எதிர் வீட்டு வரிசை ஓரமா 2 பின்னங்காலுக்கும் நடுவிலே வாளை எடுக்கிண்டு என் மேலே வெச்ச கண்ணை எடுக்காமலேயே நகர்ந்து வருது. என் கையெல்லாம் பரபரக்கிறது. பல்லை கடிச்சுண்டு என்னை அடக்கிக்கிறேன். இதோ அது எனக்கு நேரே வந்துட்டது. சி, அந்த வேகமெல்லாம் இப்ப வராது. நான் என்ன பண்ணினேன்னு யாருக்கும் தெரியாது. தெருவையே கூட்டுற மாதிரி கத்திண்டு என்ன ஓட்டம் ஓடுறது அது. தலையிலே குறி வச்சாதான் காலிலே படும். பட்டுடுத்து. நான் தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சத்தம் கேட்டு ஜெயா மாமி உள்ளே இருந்து வரா. சடக்னு திண்ணையிலிருந்து கல்லெல்லாம் கீழே தள்ளிடுறேன். ஏண்டா, நாயை யார் அடிச்சது? ஐயோ, நான் இல்ல மாமி. சரி, யாரையாவது கூப்பிடு. வெந்நீர் உள்ளே ஒரு பெருச்சாலி வெளியே போக முடியாம நிக்கிறது. யாரையாவது கூப்பிடுட அம்பி. அவ்வளவுதான். ஒரு விறகு கட்டையை தூக்கிண்டு நான் போறேன். மாமி கத்தரா. வேண்டாண்டா, வேற யாரையாவது கூப்பிடு, அது உன்மேல பாஞ்சிடும். வெந்நீர் உள் மூலையிலே அதை கார்னர் பண்ணிட்டேன் நான். பெருச்சாலி தலையை தூக்கி என்னை பார்த்து சீரிண்டு நிற்கிறது. தலையை குறிப்பார்த்து நச்சுன்னு ஒரு அடி. சனியன் தன்னையே பிரதட்சணம் பண்ணிக்கிற மாதிரி சுத்தி சுத்தி வெந்நீருக்குள் பூரா ரத்தம் கக்கி செத்துடுத்து. ஜெயா மாமி பயந்துட்டாள். நானும் பயந்த மாதிரி மாமி மாமின்னு கத்தினேன். ஜெயா மாமி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுண்டா. நோக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொன்னேனோ. கர்மத்தை பாக்காதே, வா, ராக்காயி வந்தால் கழுவி விட சொல்லலாம். பயந்து நின்னுருக்க என்னை ஆதரவா ஜெயா மாமி அணைச்சுக்கிறாள். பெரியவா அணைச்சுண்டா என்ன சுகமா இருக்கு. அந்த பெருச்சாலி என்னை பார்த்து சீரலன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்காது. அது மட்டும் என்னை பார்த்து சீரிட்டு தப்பிச்சும் போயிருந்தால் நான் அழுதிருப்பேன். கொலை செய்யறதை தவிர இன்னொரு பொழுதுபோக்கும் எனக்கு உண்டு. அது என்னன்னா, கொலை பண்றதையும் கூறு போட்டு விக்கிறதையும் வேடிக்கை பாக்குறது. அந்த அக்ரஹாரத்து கடைசியில ஒரு திடல் உண்டு. அந்த திடல்ல இருக்கிறவாள் எல்லாம் என்னமோ ஒரு பாஷை பேசுவா. ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருப்பா. அங்கே ஒரு கடா மீசைக்காரன் இருப்பான். வெங்கிட்டு, சுந்தரம், உத்தண்டம் இவங்களுக்கெல்லாம் அவனை கண்டாலே டபுள்ஸ் தான். எனக்கு அவனை கண்டா பயமே கிடையாது. அவன் எப்படா நம்ம தெரு வழியா வருவான்னு காத்துண்டே இருப்பேன். அவன் சாயங்காலம் 4 மணிக்கு எங்க தெரு வழியா அந்த திடலுக்கு திரும்பி போவான். நான் அவனையே பார்த்துட்டு இருப்பேன். அவன் மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு துரு பிடிச்ச கருப்பு சைக்கிள்ல அவன் வருவான். அந்த சைக்கிள்ல அவனை பார்த்தா ஆடு மேல ஒரு ஆள் உட்கார்ந்து சவாரி பண்றாப்புல இருக்கும். சைக்கிள் ஹேண்டில் பார்ல ஒரு காக்கி பை இருக்கும். அது ரத்த கரையா இருக்கும். ஈ மொய்க்கும். அது உள்ள இருக்கிற கத்தியோட பிடி மட்டும் தெரியும். நான் பெரியவனானப்புறம் அவனை மாதிரியே மீச வச்சுடுவேன். இன்னும் பெரிய கத்தியா வச்சுக்குவேன். யாரேனும் சண்டைக்கு வந்தால் வெட்டிடுவேன். பெரியவனானால் நிச்சயம் மனுஷாலையும் வெட்டுவேன். என்னை கண்டு எல்லாரும் பயப்படணும். இல்லாட்டா கத்தியால வெட்டுவேன். நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? அக்ரஹாரத்து பூனையை பற்றியல்லவா சொல்ல வந்தேன். பரவாயில்லை, பூனையை பத்தி சொல்ல இடம் வந்தாச்சு, சொல்லிடுறேன். எங்க அக்ரஹாரத்துல ஒரு பூனையும் உண்டு. ரொம்ப நொட்டோரியஸ். பூனைன்னா ஒரு சின்ன புலி மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வரி வரியா இருக்கும். அந்த சனியனுக்கு அக்ரஹாரத்துல என்ன வச்சிருக்கோ? பூனை மாமிச பட்சினி தானே. அது மாமிசம் கிடைக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த அக்ரஹாரத்துல இருக்கு. அதனால இந்த அக்ரஹாரத்து பூனை கம்பல்சரியா சைவ பூனை ஆயிடுத்து. எனக்கும் அதுக்கும் ஓர் ஒத்துமை உண்டு. நானும் தேமேன்னு இருப்பேன், அதுவும் தேமேன்னு இருக்கும். நானும் விஷமம் பண்ணுவேன், அதுவும் விஷமம் பண்ணும். நானும் எல்லா ராத்திலையும் போய் விஷமம் பண்ணுவேன், அதுவும் எல்லா ராத்திலையும் போய் விஷமம் பண்ணும். ஒரு நாள் ஜெயா மாமி ஓன்னு அலறிண்டு சபிச்சா. இந்த கட்டையில போற பூனை ஒரு படி பாலையும் சாச்சு கொட்டிடுத்தே. அந்த பெருச்சாலியை அடிச்ச மாதிரி இத யாராவது அடிச்சு கொன்னா கூட தேவல. ஊஞ்சல்ல படுத்துண்டு விசிறிண்டு இருந்த மாமா சொன்னார், வாயை அலும்புடி, பாவம் பாவம், பூனையை கொல்றதுன்னு நினைச்சாலே மகா பாவம். நான் தேமேன்னு நின்னுண்டு கேட்டுண்டு இருந்தேன். பெருச்சாலியை அடிச்ச மாதிரி பூனையை அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பெருச்சாலி சீரித்தே. ஆனா பூனை பாஞ்சு கொதறிப்பிடும். கொதறி பூனை முதல்ல பயப்படும், கத்தும், ஓட பாக்கும். ஒன்னும் வழி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அட்டாக் தான்.
எனக்கு ஞாபகம் இல்லாத வயசுல ஒரு பூனையின் வயித்தை கீறின வடு இப்பவும் அரைஞான் கட்டுற இடத்துல நீளமா இருக்கே. சின்ன குழந்தையா தவழ்ந்துண்டு இருந்த பருவம். பூனையை பிடிச்சுண்டு சர்க்கஸ் பண்ணி இருக்கேன். எக்கு தப்பா கழுத்தை பிடிச்சுட்டேனாம். சீறி கத்துண்டு அது என்னை பொறன்றதாம். நான் ஓன்னு அலறிண்டு அதன் கழுத்தை விடாம நெருக்கிறேனாம். அம்மா இப்பவும் சொல்லுவா, அந்த வடு இப்பவும் அடி வயித்துல இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டு தோட்டத்தில அந்த பூனையை நான் பார்த்தேன். எங்க வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் நடுவே வேலியோரமாய் போய்கொண்டிருந்தது அந்த பூனை. போற போக்கில ஒரு தடவை திரும்பி பார்த்தது. நானும் பார்த்தேன், முறைச்சு பார்த்தேன். உடனே அதுவும் கொஞ்சம் உஷாராகி நன்னா திரும்பிண்டு என்னையே முறைச்சு பார்த்தது. நான் அது மேல பாய்கிற மாதிரி குதிச்சும் பயம் காண்பிச்சேன். அது பயப்படல, கொஞ்சம் தரையில பம்மி நிமிர்ந்தது, அவ்வளவுதான். இது என்ன பயப்பட மாட்டேங்கிறதேன்னு எனக்கு கோவம். ஆத்திரத்தோட நானும் முறைக்கிறேன், அலட்சியமா அதுவும் முறைக்கிறது. அது ஒரு மௌனமான சவால் மாதிரி இருந்தது. சிவப்பா வாயை திறந்து என்னை பார்த்துண்டே மியாவ்னு அது கத்தினப்போ அது தன் பாஷையில என்னை சவாலுக்கு அழைக்கிற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் பெருச்சாலி கிட்ட வச்சுக்கோ, நம்ம கையில நடக்காது. இரு இரு, ஒரு நாளைக்கு உன்னை பிடிச்சு கோணியில அடிச்சு துவைக்கிற கல்லில அடிச்சு. மியாவ், சும்மா பூச்சி காட்டாதே, முதல்ல என்னை பிடிக்க முடியுமா உன்னால? சட்டுன்னு வேலியை தாண்டி எடுத்து அடுத்தாத்து தோட்டத்துல நின்னுண்டு வேலி வழியா என்னை பார்த்து முறைக்கிறது. எங்க போயிட போற? உன்னை பிடிக்கலன்னா பேரை மாத்தி வச்சுக்கோன்னு நான். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு சின்ன மியாவ். பார்ப்போமா அதுக்கு அர்த்தம். பார்க்கலாம்னு. அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல, அந்த பூனையும் தூங்கல. ராத்திரி பூரா குடுகுடுன்னு ஓட்டு மேல ஓடுறது. இன்னொரு பூனையும் ஜோடி சேர்ந்துட்டு ஒரு ராட்சச குழந்தை அழற மாதிரி ரெண்டும் அலறிண்டு காச்சு மூச்சுன்னு கத்தி ஒண்ணு மேல ஒண்ணு பாஞ்சு பிராண்டுண்டு எங்க வீட்டு ஓட்டுக்கூரை மேல ஒரே ஹத்தம். எங்கேயோ ஒரு ஓடு வேற சரிஞ்சு போத்துன்னு தரையில விழுறது. திண்ணையில படுத்துட்டு இருந்த தாத்தா தடியை எடுத்து தரையில தட்டி ஷூ ஷூன்னு விரட்டுறார். ரெண்டும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு குதிச்சு தெருவில குறுக்கா ஓடி ஜெயா மாமி ஆத்து கூரையில ஏறினதை நிலா வெளிச்சத்துல நான் நன்னா பார்த்தேன். அடுத்த நாள் அதை வேட்டையாடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஜெயா மாமி ஆத்து வெந்நீருள்ளே ஒரு தட்டு நிறைய பாலை வச்சேன். ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுட்டேன். ஜன்னல் கதவை மூடிட்டேன். மத்தியானம் சாப்பிட கூட ஆத்துக்கு போகாம காத்துட்டு இருந்தேன். கடைசில மத்தியானம் 3 மணிக்கு பூனை பெரியவாள் வந்தா. நான் கிணற்றடியிலிருந்து அவ்வளவையும் பார்த்துட்டே இருக்கேன். மெதுவா அடிமேல அடி வச்சு பூனை மாதிரி போனேன். அவ பின்னம்பக்கம் மட்டும்தான் தெரியறது. ஒரு தட்டு பாலையும் புகுந்து விளாசண்டு இருக்கா. டப்னு கதவை மூடிட்டேன். உள்ளே சிக்கின்ற உடனே பாலை மறந்துட்டு கதவை பெறான்றதே. மாமி மாமி ஓடி வாங்கோ, பெரியவா இங்க சிக்கிண்டான்னு கத்துறேன். மாமி வந்து பார்க்கிறா. பூனை உள்ளேயே கத்திண்டு இருக்கு. என்னடா, வெந்நீர் உள்ளே பூனையை வச்சு மூடிட்டா நாம எப்படி உள்ளே போறது? நாம உள்ள போறச்சு அது வெளியே போயிடாதா? இப்பதான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு மாமி, இதிலேயே ஜெயம். நீங்க உள்ளே போங்கோ, கடைசி கட்டத்துல கூப்பிடுறேன். மாமி மனசுல அந்த பெருச்சாலி வதம் ஞாபகம் வர்றது போல இருக்கு. அம்பி வேண்டாண்டா, அது ஒன்னும் பண்ணிடாதே, ஜென்மத்துக்கும் மகா பாவம், வேண்டாம். நான் அதை கொல்லல மாமி, கோணியில போட்டு கொண்டு போய் விரட்டி விட்டுடுறேன். ஆமா, விரட்டிட்டு நீ திரும்பி வர்றதுக்குள்ள அது இங்க வந்து நிக்கும். ஜெயா மாமி பரிகாசம் செய்துவிட்டு போனாள். நான் மனதிற்குள்ளே நினைச்சுண்டேன், அதை திரும்பி வராத ஊருக்கு அனுப்பிச்சுட்டுத்தானே வரப்போறேன். அக்ரஹாரத்துல அன்னைக்கு நான் தான் ஹீரோ. விளையாடும் போது என்னை சேர்த்துக்காத பையன்கள் எல்லாம் அன்னைக்கு என் பின்னாடி வரான்கள். நான் பூனையை கோணியில தூக்கிண்டு போறேன். ஹோன்னு கத்திண்டு என் பின்னாடி பையன்கள் எல்லாம் வரா. எங்க அம்மா வாசல்ல வந்து நின்னுண்டு திட்டுறா. ஏ கடங்காரா, கட்டையில போறவனே, அழிஞ்சு போகாத, பூனை பாவத்தை கொட்டிக்காதே, ஒரு முடி விழுந்தாலும் எடைக்கு எடை தங்கம் தரணும்பா, உங்க அப்பா வரட்டும் சொல்லி உன்னை கொன்னு குழிய வெட்டி. நான் அதை காதிலேயே வாங்கிக்கல. கோணியை தூக்கிண்டு தெருக்கோடியில இருக்கிற மண்டபத்துல போய் உட்கார்ந்துட்டோம். கோணியிலிருந்து பூனையை எடுத்து ஒரு கயித்துல கட்டி பிடிச்சுண்டா வேடிக்கை காட்டலாம்டான்னு உத்தண்டம் யோசனை சொல்றான். ஆனா பூனைக்கு யார் கயிறு கட்டுறது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அந்த கடாமீசைக்காரன் இப்ப வருவான், அவன்கிட்ட கொடுத்தா போறோம். அப்படியே கோணியோட வச்சு ஒரு சதக்,
ஆட்டம் க்ளோஸ். அவன்கிட்ட நீ தான் கேட்கணும் என்று அவன் வருவதற்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சுட்டான் சுந்தரம். இந்த பையங்களை வச்சுண்டு இந்த காரியம் செய்யறது சரின்னு தோணல. பயந்துடுவான்கள். டேய், நீங்கெல்லாம் ஆத்துக்கு போங்கோ. அவன் வெற்றதை பார்த்து பயப்படுவேல். அப்புறம் உங்க அம்மா என்ன வைவா. பையங்களை எல்லாம் விரட்டுறேன். அன்னிக்கு அங்க ஆட்டை நறுக்கினானே, நீ காட்டினியே, நான் பயந்தேனா? நான் இருக்கேன்டா. ஆனா ஒண்ணு, யாரும் ஆத்துல போய் சொல்லப்படாது, சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரஸ். கடா மீசைக்காரனை நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியில சாயங்காலம் 4 மணிக்கு ஆட்டு மேல உட்கார்ந்து ஆள் சவாரி பண்ற மாதிரி தெருக்கோடியில அவன் வர்றது தெரியறது. பையன்கள் எல்லாம் மண்டபத்துல ஆளுக்கு ஒரு தூண் பின்னால ஒளிஞ்சுண்டாங்க. நாங்கெல்லாம் இங்கேயே இருக்கோம், நீ போய் கேளுடான்னு என்னை தள்ளி விட்டான்கள். எனக்கு என்ன பயம்? கடா மீசைக்காரன் கிட்டக்கே வந்துட்டான். நான் ஒரு குட் மார்னிங் வச்சேன். அவனும் எனக்கு ஒரு சலாம் போட்டானே. அவன் என் பக்கத்துல வந்து 2 காலையும் தரையில ஊனிண்டு சைக்கிள்ல இருந்து எழுந்திருக்காமலே நிக்கறான். அம்மாடி, அவன் எவ்வளவு உசரம்! நான் அவனை அண்ணாந்து பார்த்து சொல்றேன், ஒரு சின்ன உதவி. அதென்ன கோணியிலே? அவன் குரல் கிருஷ்ணலீலாவில வர்ற கம்சன் குரல் மாதிரி இருந்தது. பூனை ரொம்ப லூட்டி அடிக்கிறது, அதுக்காக அதை கொன்னுடுறதுக்காக பிடிச்சுண்டு வந்திருக்கேன். நீயேவா பிடிச்ச? நான் பெருமையா தலையை ஆட்டுறேன். அவன் மண்டபத்திலே ஒளிஞ்சுண்டு இருக்கிற பையன்களை எல்லாம் ஒரு தரம் பார்க்கிறான், என்னையும் பார்க்கிறான். நான் அந்த காக்கி பைக்குள்ள இருக்கிற கத்தியோட பிடியையே பார்க்கிறேன். வெட்டுறதுக்கு கத்தி வேணுமான்னு அவன் என்னை பார்த்து கேக்குறான். நீங்க தானே ஆடெல்லாம் வெட்டுவேல், அதனால நீங்களே இதை வெட்டணும் ஓன்னு யோசிச்சுண்டே அந்த கத்தியை எடுக்கிறான். பெரிய கத்தி. விளிம்பிலே கட்டை விரலை வச்சு கூர் பார்த்துண்டே அவன் சொல்றான், பூனையை இதுவரைக்கும் நான் வெட்டினதே இல்லை. ஏன்னா நாங்க பூனையை சாப்பிடுறதும் இல்லை. நான் வெட்டி தரேன், நீங்க சாப்பிடுவீங்களா? வெட்டி குழியில புதைச்சிடலாம். அப்பத்தான் பாவம் இல்ல. நான் எதுக்கு ஆட்டை வெட்டுறேன்? எல்லாரும் அதை தின்றாங்க. அவங்க சாப்பிடலன்னா நான் வெட்டவும் மாட்டேன். நான் ஆடு வெட்டுறப்ப நீ பார்த்திருக்கிறியா? ஓ, பார்த்திருக்கிறேனே. நீங்க ஏதோ மந்திரம் சொல்லி வெட்டுவீங்க, அதே மந்திரத்தை சொல்லி இதையும் வெட்டுங்க, அப்போ பாவம் இல்ல. மந்திரம் சொல்றது அதுக்கில்ல தம்பி. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவனை தொழுவது இல்லையா, அதுதான். வெட்டுறது விளையாட்டு இல்ல தம்பி, அதுதான் என் குடும்பத்துக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற தொழில். அதுக்காக உன்கிட்ட காசு கீசு கேட்கல. நான் வெட்டுறேன், யாராவது சாப்பிட்டா சரி. எதையும் வீணாக்க கூடாது. வீணாக்கினா அது கொலை, அது பாவம். என்ன சொல்ற? இன்னைக்கு மட்டும் ஒரு தடவை விளையாட்டுக்காக அந்த பூனையை வெட்டுங்களேன். அவன் லேசாக சிரிச்சு என் மோவாயை நிமிர்த்தி கையில ஏத்திண்டே சொன்னான். அவன் விரல் எல்லாம் பிசு பிசுன்னு இருந்தது. விளையாட்டுக்கு கொலை பண்ண சொல்றியா? விளையாட்டுக்கு வெட்ட ஆரம்பிச்சா கத்தி பூனையோட நிக்காது தம்பி. நான் உன்னை கேக்குறேன், விளையாட்டுக்கு உன்னை வெட்டினா என்ன? எனக்கு உடல் வெடவெடக்கிறது. அந்த பூனை விஷமம் பண்றதே. நீ விஷமம் பண்றது இல்லையா? பூனைன்னா விஷமம் பண்ணும், விஷமம் பண்ணாதான் பூனைன்னு பேரு. அதே மாதிரி நீயும் விஷமம் பண்ணுவ. சின்ன பிள்ளைங்கன்னா விஷமம் பண்ணும் தான், பூனையும் விஷமம் பண்ணட்டுமே. வீட்டில அடுப்பங்கரையை பூட்டி வைக்க சொல்லுன்னு சொல்லிண்டே என் கையில இருந்த கோணியை பிரிச்சு உதறினான். ஒரே ஜம்ப். திரும்பி பார்க்காம ஓடிட்டது பூனை. பையன்கள் எல்லாம் சிரிச்சாங்க. கடாமீசைக்காரனும் சிரிச்சான், நானும் சிரிச்சேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நான் அழுதேன். பூனை தப்பிச்சு போயிடுத்தேன்னு இல்ல, நான் விளையாட்டா கொலை செஞ்ச வளையல் பூச்சி, மரவட்டை, தும்பி, ஓனான், பெருச்சாலி, பாவம் அந்த நாய், எல்லாத்தையும் நினைச்சுண்டு அழுதேன். நான் இப்ப அந்த அக்ரஹாரத்துல இல்ல. இப்பவும் அந்த அக்ரஹாரத்துல இந்த மாதிரி ஒரு பூனை இருக்கும் இல்லையா?